என்ன வணங்காமடி பரிசுத்துறை கிளம்பிட்டியா? ஆமாங்க இருப்பா, நீ வேலை முடிஞ்சு வர, நான் இப்பதான் வேலைக்கு போறேன். அதுக்கு என்ன செய்ய வணங்காமடி? நீ பரிசு ஓட்டிக்கிட்டு இருக்க, நான் கோயில்ல காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குல்ல உன்னால எப்படிதான் ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு கோவில காவல் காக்க முடியுதோ தெரியல. அது நான் பட்டாளத்துல இருந்தேன்ல, ராத்திரி பூரா கண்ணு விழிச்சு விழிச்சு பழக்கமாயிடுச்சு. என்ன பாரு, வீட்லயும் தூங்குறேன், பரிசல்லையும் தூங்கி வழிறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். போகருப்பா, தினமும் ஆத்தாவை பாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ தான் கொடுத்து வச்ச மனுஷனாச்சே. ஆத்தாவை தினமும் காவல் காக்குற. நம்மளை காப்பாத்துற ஆத்தாவை நாம தானே காவல் காக்கணும். சத்தியமான வார்த்தை, நாமள அவதான் காப்பாத்துறா. வரேன் கருப்பா. சரி. கும்பிடுறேங்க. காவல் முடிஞ்சு இப்பதான் வரியா கருப்பா? ஆமா ஐயா. ஆமா, உனக்கு இந்த பட்டாளத்துல இருந்து பென்ஷன் எல்லாம் வந்து சேரலன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடைச்சிருச்சா? ஏதோ உங்க தயவுல கிடைச்சிருச்சுங்க. இதுல ஏன் தயவு என்னப்பா இருக்கு? எல்லாம் அந்த அம்மனுடைய கருணை. சரி சரி, வீட்டுக்கு போ. தங்கம் வாங்கப்பா. இந்தம்மா உள்ள கொண்டு வை. மன்னாரி தாயே. என்னப்பா இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? குளிச்சுட்டு வாங்கப்பா, டிஃபன் சாப்பிடலாம். அம்மா எங்க போயிருக்கா தங்கம்? அம்மா ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. நீங்க வாங்கப்பா, நான் தண்ணி ஊத்துறேன், குளிக்கலாம். வரேம்மா. ஏன்பா, நீங்க ஒரு நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது நான் பார்த்ததே இல்லையா? எங்க அம்மா கூட எதான் சொல்லுவா, என்ன வச்சு கூட பைத்தியினை கொடுக்கறது வாணியினை கூட உடம்புக்கு நல்லதும்பா. பட்டாளத்துக்கு போன உடனே பழக்கமே மாறி போயிடுச்சு. இனிமே ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பொண்ணு சொல்ற மாதிரி இனிமையாவது கேப்பீங்களா? என் பொண்ணாச்சே, அவ சொல்றத கேட்காம இருப்பேனா? அவ உங்க பொண்ணா? அப்ப அவளுக்கு நான் யாரு? அவளுக்கு நீ அம்மா. ஆனா தாயம்மா, அவளுக்கு மட்டும் நீ அம்மா இல்ல, எனக்கு நீதான் அம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, எங்க அம்மா சாகும்போது உங்க அம்மாவை பார்த்து, தாயம்மா இவனை உன் புருஷனை மட்டும் பார்க்காத, பிள்ளையாவும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டா. ஏன்பா குழந்தை மாதிரி அழறீங்க? தங்கம், இப்ப சொன்னியே, இதுதான் சரியான வார்த்தை. குழந்தையாவது பசிச்சா அழும், ஆனா உங்க அப்பாவுக்கு பசிச்சா கூட கேட்க தெரியாதுமா. அது சரி, எனக்கு பசிக்க விட்டா தானே பசின்னு உங்க அம்மாட்ட வாயை திறந்து கேட்கறதுக்கு. சரி சரி, அப்ப உன் பொண்ணு பேசினது போதும், இப்ப பசிக்கும், சாப்பிட வாங்க. பரவாயில்ல, நீ போய் அம்மாவுக்கு உதவி பண்ணு, நான் குளிச்சிட்டு வரேன். சரிப்பா. அம்மா இது என்னது? என்னால நம்ப முடியலையே. அம்மா, தாயே, பண்ணாரி அம்மா, எனக்கு உடம்பு முடியலன்னு நீ காவல் காக்க வந்திருக்கியம்மா. அம்மா, பண்ணாரி அம்மா, அம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. உன்னை நீயே காவல் காத்துக்கிறியா? அம்மா, நான் வரேன். அம்மா, தாயே, பண்ணாரியம்மா. தூங்கலையா? முடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எங்கப்பா போயிட்டு வரீங்க? என்னம்மா பண்றது, எனக்கு என்னமோ கோயிலுக்கு போன மனசுக்கு தோணிச்சு, போனேன். இந்த உடம்படையாங்க. ஆனா இன்னைக்கு நான் கோயில்ல கண்ட காட்சி உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஆமாமா, நம்ம குடும்பத்தை காத்துட்டு இருக்கிற அந்த பண்ணாரியம்மன் தான் எனக்கு பதிலா அந்த கோயிலையும் காவல் காத்துட்டு இருக்காமா, பாம்பு ரூபத்துல. அப்படியா? அத பார்த்த உடனே
எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இனிமே எனக்கு பயம் இல்லம்மா. இப்ப நான் நிம்மதியா தூங்குவேன். ஆமா, என்ன அருமையான தரிசனம். அம்மா அம்மா அம்மா. அம்மா மா பராசக்தி தாயே, என்னப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மருந்து கொடுத்தது யாரு? என் பொண்ணு தங்கமாச்சே, குணமாயிடுச்சு. சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம், பூசரையாட்டு சொல்லு, ராத்திரி நான் காவலுக்கு வந்துடுறேன்னு. ஏன்பா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? என்னம்மா அது, இந்த ஊர்ல கோயிலுக்கு என்ன விட்டா காவலுக்கு வேற யாருமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் ஆத்தா பாத்துப்பா. நீ போயிட்டு வா. நீ முதல்ல போயிட்டு வா பொண்ணே, போ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேளு. நம்ம தங்கத்தோட கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் ஒரு முடிவும் பண்ணலம்மா. இன்னைக்கு ராத்திரி காவலுக்கு போகும்போது நம்ம தங்கம் கல்யாணம் பத்தி ஆத்தா கிட்ட போட்டு கேட்டுட்டு வாங்களே. எல்லாம் ஆத்தா நல்ல முடிவா தான் சொல்லுவா.